சரீரம் தானே காணாம போயிருது. ஆனா ஆன்மா உதயமாகிக்கிட்டு தானே இருக்கு. புரிஞ்சதை நான் சொல்றது. அதை எல்லாரும் பெற முடியுமானா நிச்சயமா முடியும். அதுக்குன்னு சில கஷ்டங்கள் நம்ம படாம அது நம்ம கைக்கு வந்து சேராது இல்லையா? கஷ்டப்படாம ஏதாவது வந்து சேருமா? அப்போ அதுக்குன்னு உழைப்பு போடணும், அதுக்குன்னு நம்பிக்கை வைக்கணும், அதுக்குன்னு ஒரு நம்ம முயற்சிகள் எடுக்கணும். விடாமுயற்சி நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கணும். விடாமுயற்சியில பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். லாபத்தை மாத்திரமே எதிர்பார்க்க கூடாது. லாபமும் நஷ்டத்தையும் நம்ம ஒரே மாதிரி பார்க்க கத்துக்கிறணும். நேற்று 100 ரூபா கிடைச்சி சந்தோஷப்படுறோம், இன்னைக்கு 100 ரூபா கிடைக்கலன்னா வருத்தப்படக்கூடாது. 100 ரூபா கிடைச்சிச்சுன்னு நீ சந்தோஷமும் படக்கூடாது. இருந்தாலும் சந்தோஷப்படக்கூடாது, இல்லைனாலும் வருத்தப்படக்கூடாது. அந்த எண்ணத்தையும் அந்த மனப்பாவத்தையும் நம்ம உருவாக்கிக்கணும் நமக்குள்ள. இதெல்லாம் வந்து தானா உருவாக்காது, இன்னொருத்தர் உருவாக்க மாட்டாங்க. இப்படி உருவாக்கிக்கோன்னு சொல்லி உனக்கு வழிமுறை தான் காட்டி கொடுக்க முடியும். இப்போ இந்த பரதேசி கூட உருவாக்க முடியுமான முடியாது. உன் எண்ணமும் செயல்பாடு வேற வேற இருக்கும்போது நான் வந்து அது வந்து பிரபஞ்சத்துக்கு வந்து எதிரானதில்லை. உன்னைய நான் மாத்தினா பிரபஞ்சத்துக்கு எதிரானது. இயற்கை அதை ஏத்துக்கிறாரு. புரியுது நான் சொல்றது? எதிரான வேலையை நீ செஞ்சுட்டு வந்திருக்க அப்படிங்க. இது உனக்கு இங்க வேலை இல்லை போ, இயற்கை சொல்லிடும். புரிஞ்சதா நான் சொல்றது? அது செய்ய முடியாது. வழிமுறையை காட்டி கொடுக்கலாம். இது நீ இப்படி போகாத, இது தப்பு, இப்படி பயணம் பண்ணி இதுல உனக்கு இப்படி நன்மை பிறக்கும் காட்டி கொடுக்கலாம். அதுக்கு அவனுக்கு பின்னாடி பக்கப்பலமா இருக்கலாம். அது பிரபஞ்சத்துக்கு சப்போர்ட் பண்ணும்போது நமக்கு இயற்கை சரி நல்வழிப்படுத்துற இல்லையா, போ உன்னை பாராட்டும், அதுவும் உனக்கு சப்போர்ட் பண்ணும். ஆனா அதெல்லாம் நம்ம செய்யாம எல்லாம் வந்து நன்மை பெறவும் முடியாது. இறைவன்கிட்ட இருந்து நம்ம வரமும் வாங்க முடியாது. வரம் வாங்க முடியாதுங்கிறதெல்லாம்ங்கிறத விட வாங்க முடியும்னு தான் நான் சொல்லுவேன். அதுக்கு உண்டான முயற்சி, அதுக்கு உண்டான பிரார்த்தனை, அதுக்கு உண்டான தகுதி எல்லாமே நீ உருவாக்கிக்கிட்டால் மாத்திரம்தான். இப்போ ஒரு நோய் வருது, ஒரு இது வருதுன்னா உன்னை அந்த நோயில உடனே முடக்கி அவங்க கொண்டு போயிட்டு இருக்கிறதுக்கெல்லாம் இருக்குது. அது உனக்கு வந்து ஒரு அனுபவத்தை கொடுக்கறதுக்கும் ஒரு இதுக்குமா தான் கொடுப்பாங்க. அதுல இருந்து நீ மீண்டு வரணும்னா யாரை நாடணும், யாரை பிடிக்கணும், யாருக்கிட்ட நீ மன்றாடணுங்கிறது இருக்குல்ல, அதை செஞ்சாலும் மாத்திரம்தான் நீ அதுக்குள்ள நிற்க முடியும், இல்லைன்னா செய்ய முடியாது. புரிஞ்சுதா? அப்ப அதை செய்யணும் இல்லையா? நாம எதுவுமே செய்ய மாட்டோம், போறோம், எதை சாப்பாடு செய்யறாங்க, சாப்பிட்றாங்க, பூஜை வைக்கிறாங்க, பிரசாதம் கொடுக்குறாங்க, சாப்பிட்டு கொஞ்ச நேரம் முழிச்சுக்கிட்டு தூக்கி தெரிஞ்சுக்கிறோம்னா எப்படி வரும்? புரியுதா? அதுக்காக வந்து என்ன சாமி